ஹை கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 3 அபுதாபியில் 29 டிகிரி செல்சியஸில் அடிக்குது வெயில், செம்ம வெயிலாக இருக்குது. ஸோ இன்றைக்கி என்னடா பிளான் அப்படின்றது கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா நம்ம துபாய் போகிறோம். ஸோ துபாய் போய் என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இங்கே துபாயில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது எங்கள் டேடிக்கு. ஸோ அந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம ரூம் கிளம்பிடுவோம். அப்படியே அவங்களுக்கு நான் ரூம் சுற்றி காமிப்பேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்விம்மிங் போகிறோம். ஸோ அதுக்கடுத்த நாள் vlog என்னென்னா ஃப்யூச்சர் மியூசியம் இல்லைனா எங்கேயாவது போவோம். அது எனக்கு சரியாக தெரியல. நான் உங்களுக்கு அந்த பிளான் சொல்கிறேன். பாருங்கள், ஸ்கேட் ஸ்கூட்டி தூக்கிட்டு ஓடிட்டுருக்கான். ஸோ இதான் இன்றைக்கோட பிளான். ஸோ வாங்க அப்படியே கிளம்பலாம். ஸோ மறக்காமல் யாராவது நம்ம சேனல் புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க கிளம்பலாம். துபாயில் பார்த்திங்கன்னா நம்ம எங்கே ஸ்டே பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம், இந்த ஹோட்டலில். ஸோ மேலே ஏதோ கெனல் வியூன்றாங்க, அது நம்ம போய் பார்க்க போகிறோம். வாங்க, நான் உங்களுக்கு ரூம் சுற்றி காமிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சினிமேட்டிக் போகிறேன், அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ கைஸ், நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. வாங்க, நான் அப்படியே உங்களுக்கு அந்த ரூமை காமிக்கிறேன். ஸோ இப்படியே பார்த்திங்கன்னா இங்கே லிவிங் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ செம்மையாக இருக்குல்ல. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்பெஷல் ஐட்டு என்னன்னு பார்த்திங்கன்னா, இல்லைங்க காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது கெனால் வியூன்றாங்க. ஸோ செம்மையாக இருக்குல்ல. அப்படியே இங்கே பார்த்திங்கன்னா பூஜ் கலிஃபா தெரியும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியுதா? ஸோ வேறு லெவலில் வியூ இருக்குது. இங்கே பாருங்கள், அப்படியே கீழே ஃபுல்லாக இந்த லேக்கு, அப்படியே பிரிட்ஜு மேலே போகுது. ஸோ பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது இந்த வியூ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அப்படியே இங்கே பார்த்திங்கன்னா இந்த பால்கனியில் சும்மா சில் பண்ணுறதுக்காக ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம சும்மா அப்படியே உட்காந்துட்டு டிவி பார்த்துக்கலாம். ஸோ செமையாக இருக்குல்ல. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு டேபிள் சும்மா உட்காந்து சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படியே உள்ளே வந்தோன்னா கிச்சன் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம என்ட்ரன்ஸ். இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? ஹலோ, பார்த்தீங்களா? சின்னதாக ஒரு ரெஸ்ட் ரூம். ஸோ செமையாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த சைடு வந்தோம்னா இங்கே ஒரு ரூம் இருக்குது, டபுள் பெட் இருக்குது. ஸோ இங்கேயும் நம்ம காலையில் நேரத்துலலாம் ஏதாவது வியூ பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இது ஒரு ரூமு. டோட்டலாக ரெண்டு ரூம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது என்னது, என் தம்பி இருக்கான் போல உள்ள ரெஸ்ட் ரூமு. ஸோ இங்கே 2 ரூம் இருக்குது. அப்படியே கிச்சன் எல்லாமே சுற்றி பார்த்தாச்சுல, செமையாக இருக்குது இந்த ரூமே. ஸோ நாளைக்கு என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஃப்யூச்சர் மியூசியம் போவோம். அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் மியூசியம் போவோம். அதுக்கப்புறம் இந்த லேக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லேக், இந்த இடம்லாம் நம்ம சுற்றி பார்ப்போம். அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஸ்விம்மிங் பூல்லாம் இங்கே போவோம். ஸ்விம்மிங் பூல் போயிட்டு ஃப்யூச்சர் மியூசியம் சுற்றிட்டு இனி 5 நாளைக்கு இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ நான் போட்ட வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வர vlog மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கு வர vlog த பெஸ்ட் vlogன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய விஷயம் இங்கே துபாயில் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு vlog பண்ணி ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகே, நாளைக்கு பார்க்கலாம்.
கைஸ் ஃபைனலி டே 2. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்விம்மிங் போகிறோம். ஸோ அப்படியே உங்களுக்கு எல்லாமே காமிப்பேன். சார் ஐ ஆம் நாட் ஆப்பிரிக்கன் மஞ்சி, ஐ ஆம் பாவம் நார்மல் மனுஷன் புறம் ஸ்விம்மிங்கில். ஸோ காலையில் வியூ வந்து செம்மையாக தான் இருக்குங்க. பாருங்கள், இதுவும் நல்லா தான் இருக்குது. மார்னிங்கும். ஸோ அப்படியே இன்றைக்கி வந்து ஸ்விம்மிங் போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஃப்யூச்சர் மியூசியம் போய் அங்கே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு ஸ்டோர் போய் கிராசரிஸ்லாம் வாங்க போகிறோம் கொஞ்சம். ஸோ அப்படியே உங்களுக்கு அப்படியே சுற்றி காமிக்கிறேன், வாங்க போகலாம். ரூம் கிட்டே வந்து கிராசரி ஸ்டோர்ஸ் இருக்குது. ஸோ அப்படியே நாங்கள் 4 பேருமே போகிறோம். என்ன இருக்குது? பில்டிங் காமிக்கணுமா? ஸோ இப்போ நம்ம என்ன வாங்க போகிறோம்? நம்ம கொஞ்சம் கிராசரி ஸ்டோர்ஸில் போயிட்டு கொஞ்சம் ஏதாவது திங்ஸ், ஏதாவது சின்னதாக ப்ரெட்டு, ஏதாவது சும்மா ஸ்நாக் ஐட்டம்ஸ் ஏதாச்சும் வாங்கலான்ட்டு. எதுக்கு வாங்க போகிறோன்னா, சும்மா ரூமில் வந்து எதாவது பண்ணி சும்மா இருக்கிற டைமில் சும்மா எதாவது பண்ணி சாப்பிட்றதுக்கு. ஏன்னா நம்மளுக்கு சோறு தான் எப்போவுமே முக்கியம். ஸோ இனி இங்கே தான் இருக்குது, இங்கே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுதான் நான் நினைக்கிறேன், அதானே மீன்மா? ஸ்டோரில் பார்த்திங்கன்னா ஷூஸ் அதெல்லாமே வந்து இதுமாக வச்சுருக்காங்க, வெரைட்டியாக. ஸோ இங்கே வந்து நிறைய ஃப்ரோசன் ஃபுட்ஸும் இருக்குது. அதே மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மிஷின் இருந்துச்சு, நம்ம காசு போட்டு அதே ஆரஞ்சு ஜூஸ்லாம் அடித்து தருது. அது வந்து செம்மையாக தான் இருந்தது. ஊர்லெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபேண்டா வந்து ஒரே ஒரு கலர் ஆரஞ்சு தான் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா கலராக இருக்குது ஃபேண்டாவே. ஸோ காய் சுட்டரிக்கும் வெயிலில் நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். பாருங்க, சுற்றி முற்றி யாருமே இல்லை. ஆமாம் ஆமாம், நாங்கள் அப்படியே ஒரு வாக் வந்தோம். நாங்கள் அப்படியே இந்த சைடு சுற்றி பார்க்கலான்னு வந்தோம். ஸோ செம்மையாக இருக்குது வியூ. நம்ம ஈவினிங் லைட்டிங்ஸில் இங்கே வரணும். நம்ம ஈவினிங் வந்து செம்மையாக இருக்குது. நம்ம ரூம் எது மீன்மா? இதுதான் நம்ம ரூம், ஹோட்டல். ஸோ இங்கேயும் வியூ நல்லா தான் இருக்குது. பிஸ்னஸ் பெல் லேக். ஸோ இந்த வியூ எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஆனால் என்ன, இங்கே செம்மையாக வெயில் அடிக்குது. இன்றைக்கி 32 டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஸோ அப்படியே வாங்க ரூமுக்கு போயிட்டு அப்படியே ஸ்விம்மிங் பூல் கிளம்புவோம்.